Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு most of the IT stocks and auto stocks எல்லாமே பாசிட்டிவா ரியாக்ட் ஆனதுனால Nifty 50 வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரைஸ் ஆயிருந்தது. அதாவது Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 137 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.96% பாசிட்டிவ்ல 14,485ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 85 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.27% நெகட்டிவ்ல 31,999ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கு ரீசன் நம்ம நேற்றே பேசியிருந்தோம். அதாவது டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் இந்த வாரம் வந்து மற்ற ஐடி ஸ்டாக்ஸ் ஆன ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோக்கு எல்லாமே வந்து ரிசல்ட் இருக்கிறதுனால அண்ட் அந்த ரிசல்ட்ஸும் இதே போல் பாசிட்டிவாக இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த ஆட்டோ செக்டரோட அப்டேட்டை பார்க்குறப்போ ஃபாடா, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் வந்து டிசம்பர் மந்தோட ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ்ன்றது இந்த டிசம்பரில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 23.99% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுவே டூ வீலர் சேல்ஸ் வந்து 11.88% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் என்னவோ 13.52% வந்து கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே த்ரீ வீலர் சேல்ஸ் வந்து 52.75% வந்து கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசியாக டிராக்டர் சேல்ஸ் என்னவோ 35.49% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி மோஸ்ட் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் ஆன பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், டூ வீலர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸோட சேல்ஸ் எல்லாமே வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ பாசிட்டிவாக இருக்கிறதுனாலையும் அண்ட் அதே போல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் என்னவோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ நெகட்டிவாக இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நல்லாவே பாசிட்டிவான டிமாண்ட் காட்டிகிட்டு இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் அடுத்து டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரோட Q3 சேல்ஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஓவரால் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவோட சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்ப என்னவோ 9% வந்து கம்மியாக இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 13.1% வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் சைனாவோட சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 19.1% வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 20.2% வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே மற்ற ரீஜனில் இருக்கிற சேல்ஸ் எல்லாமே வந்து அதாவது நார்த் அமெரிக்கா, யூரோப் எல்லாமே வந்து குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ நல்ல க்ரோத் காமிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் இந்த ரீஜன்ஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கம்மியான சேல்ஸ் தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 31.1% வந்து இன்க்ரீஸ் ஆனதுன்றது டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் டாடா மோட்டார்ஸும் டெஸ்லா கம்பெனியும் கொலாபரேட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சில ரூமர்ஸ் வந்திருந்தது. அதுக்கு வந்து கம்பெனி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரையும் நாங்கள் டிசைட் பண்ணல. அண்ட் அதே போல் டெஸ்லாக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு கொலாபரேஷனும் இல்லை. ஸோ அது எல்லாமே ரூமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இண்டிகோ பெயிண்ட்ஸோட ஐபிஓக்கு வந்து செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகோ பெயிண்ட்ஸோட ஐபிஓ வந்து இந்த மாதத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இண்டிகோ பெயிண்ட்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னவோ பூனேல இருக்குது. ஆனால் இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ராஜஸ்தான், கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ட் இந்த இண்டிகோ பெயிண்ட்ஸோட ஐபிஓ சைஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 crores இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் இந்த ஐபிஓக்கு வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஐபிஓட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கம்பெனி ரிலீஸ் பண்ணதுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அதாவது போர்ட் ஃப்ளூ வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இனிஷியலாக வந்து கேரளா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷில் வந்து இந்த போர்ட் ஃப்ளூவை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்லேயும் வந்து போர்ட் ஃப்ளூவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அதிகமான ஸ்டேட்ஸில் வந்து இந்த போர்ட் ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுன்றது கோவிடோட இம்பேக்ட்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிற பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு செட்பேக்காக இருக்குது. ஏன்னா இந்த 2020 பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து சிக்கன் சாப்பிட்டா அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சோஷியல் மீடியாவில் அதிகமான ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அதனால சிக்கன் ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்பவே ரெடியூஸ் இருந்தது.
அண்ட் ஓவராலாக பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியே வந்து ரொம்பவே இம்பாக்டாக இருந்தது. ஸோ அங்கேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிற இந்த பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்போ பேர்ட் ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகுறதுன்றது ஒரு செட்பேக்காக இருக்குது. அண்ட் இந்த இம்பேக்ட் வந்து அடுத்த 1 or 2 குவார்ட்டர்ஸ்க்கு கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேர்ட் ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆன மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் வந்து பவுல்ட்ரி செல் பண்ணுற ஷாப்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே போல் கன்சம்ஷனும் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கம்மியாகிறதுனாலையும் அண்ட் அதே போல் பவுல்ட்ரி ஃபீடோட தேவையும் வந்து கம்மியாகுன்றதுனால இன்னைக்கு வெங்கீஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் லாஸ்ட் வீக் வந்து வெங்கீஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த ஒரு ஆர்கனைஸ்டு பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ்லையும் வந்து பேர்ட் ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்டில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பேர்ட் ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால இவங்க சப்ளை பண்ணுற பவுல்ட்ரி ஃபீடோட டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுறதே வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு சவரின் கோல்ட் பாண்ட்ஸோட நெக்ஸ்ட் சீரீஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 2020-21 ஃபிஸ்கல் இயரோட 10th சீரீஸோட சவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவோ 5104 rupees per கிராம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஜிட்டல் பேமெண்ட் ஆர் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு 50 rupees டிஸ்கவுண்ட்டில் 5054 rupees per கிராம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்ஸ் வந்து இன்னைக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ January 11th January 15th வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக சவரின் கோல்ட் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ண சவரின் கோல்ட் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில், அதாவது செகண்டரி மார்க்கெட்லேயும் வந்து லிஸ்ட் ஆகி அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த சவரின் கோல்ட் பாண்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி செகண்டரி மார்க்கெட்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அப்படி செகண்டரி மார்க்கெட்லேருந்து வாங்குறப்போ உங்களோட சவரின் கோல்ட் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து டிமேட் ஃபார்மில் இருக்கும். ஸோ தட் எப்போ செல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் செல் பண்ணிக்கலாம். ஆனால் லிக்விடிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அண்ட் ஆக்சுவலாக எப்போ இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து வீக்காக போகுதோ அப்போ தான் பொதுவாக கோல்டோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ 2020 மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் இப்போ வந்து 2021 ஓவரால் வேர்ல்டு எக்கனாமியே வந்து ஓரளவுக்கு சர்டனிட்டியை நோக்கி போகுது. அதாவது ஓவரால் எக்கனாமியே ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் கோல்டோட ப்ரைஸஸ் எல்லாமே இங்கேருந்து ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஆனால் ஸ்டில் இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் கோல்டோட ப்ரைஸஸ் எல்லாமே ஃபர்தர் ஃபால் ஆகாமல் சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போத்துக்கு ஷார்ட் டேர்மில் வந்து கோல்டோட ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்கள் இந்த சவரின் கோல்ட் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம்காக வாங்குறீங்கன்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. அதுவே 4 to 5 yearsன்ற லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸை கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து பெல்லோட சின்ன அப்டேட் இருக்குது. அதாவது இங்கே பெல்லுன்றது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் நான் மீன் பண்ணுறேன். ஸோ நால்கோ கம்பெனிலிருந்து, அதாவது நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனிலிருந்து இன்னைக்கு பெல் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 450 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸோட ஸ்கோப் வந்து கோல் ஃபயர்டு பாய்லர்ஸ் அண்ட் ஸ்டீம் டர்பைன் ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் அசோசியேட்டட் ஆன்சிலரி பார்ட்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், சப்ளை, எரெக்ஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 450 crores ஆர்டர்ஸ்ன்றது பெல் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து இன்னைக்கிலிருந்து புது இண்டெக்ஸ் F&Oல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸோட இண்டெக்ஸ். அது வந்து ஃபின் நிஃப்டி அப்படின்ற ஒரு சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பேங்க்ஸ், NBFCs அண்ட் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓவராலாக வந்து 20 ஸ்டாக்ஸ் இந்த ஃபின் நிஃப்டியில் இருக்குது. ஆனால் இதில் வெறும் 5 ஸ்டாக்ஸ் மட்டுமே வெயிட்டேஜ் படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 75%க்கு மேலே ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்குறப்போ HDFC பேங்க், HDFC, ICICI பேங்க், கொட்டாக் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஸோ வெறும் இந்த 5 ஸ்டாக்ஸ் மட்டுமே ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸில் 75% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அடுத்து 6 monthsக்கு வந்து இந்த ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணால் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு FIS அண்ட் DISோட டேட்டா பார்க்குறப்போ இன்னைக்கு FIS வந்து கிட்டத்தட்ட 3138 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அதுவே DIS வந்து கிட்டத்தட்ட 2610 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 14,380ல் பார்க்குறேன். அதுவே இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்போ 14,620ல் பார்க்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 31,550ல் பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 32,600ல் பார்க்குறேன். அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ
கால் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவோ 14,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் அதுவே புட் சைடில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவோ 14,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்தாலும் இந்த 14,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சேஞ்ச் இன் ஓஐ வந்து மைனஸில் இருக்குது. அதாவது இன்ட்ராடேல வந்து அதிகமாக அன்வைண்டிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் அடுத்து அதிகமாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறப்போ 14,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த வாரம் எக்ஸ்பைரி வந்து நிஃப்டியோட ரேஞ்ச் 14,300லேருந்து 14,800க்குள்ளே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.